கடலூர் அருகே உள்ள குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சுதன்குமார். ஐடி ஊழியரான இவர் ஹைதராபாத்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா இவருடைய வீட்டில் இருந்து புகை வந்த நிலையில துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நெல்லிக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது பெரும் அதிர்ச்சியான ஒரு காட்சி இருந்தது. அதாவது அந்த வீட்டினுள் 3 அறைகளில் 3 பேர் எரிந்த நிலையில் பிணமாக கிடந்தார்கள். மேலும் வீடு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா ரத்த சிதறல்கள் இருந்ததை கொண்டு போலீசார் இந்த இடத்தில் கொலை நடந்திருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த சுதன்குமார், அவருடைய தாயார் கமலீஸ்வரி மற்றும் 10 வயது மகன் நிஷாந்தன் ஆகிய 3 பேர் தான் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் உடலை கைப்பற்றுவதற்கு முன்பாக தடய அறிவியல் துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தடய அறிவியல் துறையினர் அந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. தடய அறிவியல் துறையினர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு அவர்களது உடல் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் என தெரிய வருகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தற்பொழுது கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் கடலூர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.